அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா விமானம் தயாரிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இது ஓரிரு நாட்களாக பரவலாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இதுல என்ன பெரிய அதிசயம் இருக்குது. ஏற்கனவே விமானங்கள் உலகம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு தானே இருக்குது, நிறைய பேர் தயாரிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இதில் என்ன இந்தியா புதுசாக தயாரிக்க போகிறத மாதிரி பெருசாக பேசுகிறீங்க. ஒருவேளை இந்தியா இதுவரை தயாரிக்கிறதுனால இப்போ தயாரிக்கிறது ஒரு பெருசாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா அது தப்பு. அதானது உலக அளவில் நீங்கள் நிறைய விமானங்கள் பறக்கிறத பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டிலையும் நிறைய விமான கம்பெனிகள் இருக்குது. ஏர் இந்தியா இருக்குது, இண்டிகோ இருக்குது, நம்ம நாட்டிலையும் பல கம்பெனிகள் இருக்குது. ஆனால் அந்த விமானங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறமும் பேரும் தான் மாறுபட்டு இருக்குமே ஒழிய விமானங்கள் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு தோணல் வரும். இதுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்னன்னு தெரியுமா? அதை தெரியும் போது தான் நம்ம விமானம் தயாரிக்க போகிறதுங்கிறதுடைய பெருமை உங்களுக்கு புரியும். பாருங்கள், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதானது உலகிலேயே விமானம் தயாரிக்கிற அல்லது விமானம் தயாரிக்கிற துறையில் கோலச்சு நிற்கிறது ரெண்டு நாடுகள் தான். ஒன்று அமெரிக்காவும் இன்னொன்று ஐரோப்பிய யூனியனும் தான். அதில் அமெரிக்க யூனியனை சார்ந்த ஏர்பஸ்ங்கிற நிறுவனமும் அமெரிக்காவை சார்ந்த போயிங்ங்கிற நிறுவனமும் தான். உலக அளவில் ரெண்டாவது பொருளாதார சக்தின்னு சொல்லப்படுகிற சீனா கூட இன்னைக்கு வரைக்கும் முயற்சியிலையும் சோதனையிலையெல்லாம் இருக்குதே தவிர இன்னைக்கு வரைக்கும் அது சக்ஸஸ் பண்ணலை. ஏன்னா பயணிகள் விமானம் போர் விமானம் மாதிரி இல்லை. போர் விமானம் 1-2 பேர் பயணிக்கிற விமானம், அதில் பல ஆயுதங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய இருந்தாலும் அது விபத்துக்குள்ளான உயிர் சேதங்கள் மிக மிக குறைவு. எல்லா உயிர்களும் விலமதிக்க முடியாத அளவு மதிப்புமிக்கது எங்கனாலும் அதில் உயிர் சேதங்கள் குறைவுங்கிறது மட்டும் இல்லை, தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் இந்த பயணிகள் விமானம்னா ஒரு விபத்துக்குள்ள ஆச்சுதுன்னா ஆனால் தப்பிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு, அதிகமும் உயிர் சேதங்கள் தான் ஏற்படும். அதனால் பயணிகள் விமானம் தயாரிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதானதல்ல. மட்டுமில்லை, நிறைய பயணிகள் பயணிக்கிறதுனால இதனுடைய பாதுகாப்பு, இதனுடைய உறுதித்தன்மை, நம்பகத்தன்மை இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. சரி, இதையெல்லாம் நம்பகத்தன்மை இந்த விஷயங்களுக்கெல்லாம் பண்ணணும்னா பல கட்ட சோதனைகள் செஞ்சு பல கட்ட முயற்சிகள் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அது உறுதி செய்யப்படும். அப்படியெல்லாம் செய்யணும்னா நிறைய செலவுகள் தேவைப்படும். அதனுடைய தொழில்நுட்பம் அது இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய செலவுகள் தேவைப்படும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த விமானத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை பலகட்ட சோதனைக்கு உட்படுத்தி நம்மளுடைய நம்பகத்தன்மையையும் உறுதியையும் நம்ம உறுதிப்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்காக ஆகிற செலவு அது ஒரு பெருந்தொகை. இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய காலதாமதமும் தேவைப்படும். அப்போது இதுக்கெல்லாம் மெனக்கட்டுறதுக்கு பதிலாக நாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, சரி நம்ம எதுக்கு இதுக்கெல்லாம் கஷ்டப்படணும், இப்படியெல்லாம் காலதாமதத்தை ஏற்படுத்தணும், இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி பொருளாதாரத்தை இழக்கணும், அதை விட வாங்கி பயன்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நாடுகளும் அப்படி எதுக்குமே துணியறதில்லை. ஆனால் ஒரு பிரச்சனை என்னடான்னா, சமீபத்தில் ஏற்பட்ட வர்த்தக போர் மாதிரி, அதானது தாரிஃப் வரி போர் எல்லாம் நடந்துச்சு இல்லையா அமெரிக்காவோட, அதே மாதிரி எல்லாம் போர் இதெல்லாம் நடந்துச்சுன்னா மேற்கத்திய நாடுகளை நம்பி இருக்கிற இந்த மற்ற நாடுகளெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இனி புதுசாக விமானங்களை தரமாட்டோம், தந்து விமானங்களுக்கு நாங்கள் பராமரிப்பு சேவை செய்ய மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கன்னா பிறகு வாங்கின விமானத்துக்கு ஏதாவது பழுது வந்தாலே அதை சரி செய்ய முடியாமல் தவிக்க வேண்டியிருக்கும், புதிய விமானம் வாங்க முடியாது, இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அவங்களுக்கு பல விஷயங்கள் நம்ம வளைஞ்சு கொடுக்கவோ அடிபணிய வேண்டியதோ அவசியமாக போயிடும். இன்னொரு விஷயம் என்னடான்னா, இந்த காலகட்டத்தில் விமான பயணம்ங்கிறது மிக மிக தவிர்க்க முடியாத ஒரு பாகமாக மாறிடுச்சு பயணங்களில். அதனால் விமானமும் கட்டாயம் நமக்கு தேவை. அதனால் அவங்கள அண்டி பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சொந்தமாக ஒரு விமானம் தயாரிக்கிறதுங்கிறது அப்போது தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதனால் உலகத்தில் ஓடுற கிட்டத்தட்ட 90% மேலான விமானங்களும் இந்த 2 நிறுவனங்கள்கிட்ட இருந்து தான் போயிருக்கு. மீதி ஏதோ ஒரு சில எல்லாம் மற்ற நாடுகளுடைய உள்நாட்டு விமானங்கள் தயாரித்து ஓடிட்டு இருக்கிறதா இருக்கலாம். ஆனால் மற்றபடி பெரிய விமானங்களும் மற்ற விமானங்கள் எல்லாம் 90% இந்த 2 நிறுவனங்களும் தான். எனவே இந்த நாடுகளை பகைச்சிக்கிட்டால் நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க நமக்கு அந்த சேவையை தரமாட்டோம், புதிய விமானம் தரமாட்டோம்னு சொன்னால் நம்ம மாட்டிக்குவோம். இப்போ புரியுதா ஏன் இந்த விமான தயாரிப்பு மிக முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு? மட்டும் இல்லை, இந்த 2 நாடுகளையும் விட்டால் இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் பெரிய விமானங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் உலக அளவில் வேற கிடையவும் செய்யாது. ஆனால் ரஷ்யா இதுக்கு முழு முயற்சி எடுத்து முன்னுக்கே இது செஞ்சிட்டு இருந்தது. அதாவது 70% உதிரி பாகங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செஞ்சு 30% உள்நாட்டில் உற்பத்தி செஞ்சு விமானம் தயாரிச்சிட்டு இருந்தது. அதில் சிறப்பு வாய்ந்த விமானம் தான் சுகியோ சூப்பர் ஜெட் 100ங்கிற விமானம். ஆனால் இப்போது இந்த சுகியோ சூப்பர் ஜெட் 100ங்கிற விமானத்தை தான் இந்தியாவில் ரஷ்யா தயாரிக்க போகுது. தயாரித்து ரஷ்யாவுக்கு கொடுக்க போகுது, இல்லை நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பயன்படுத்த போகுது. இது எதுக்கு 100 அப்படிங்கிற ஒரு
பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, முன்னுக்கு 70% உதிரி பாகங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் வந்ததுக்கப்புறம், பொருளாதார தடை விதித்ததுக்கப்புறம் இந்த பொருட்கள் எல்லாம் உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யாமல் போனதுனால ரஷ்யா அந்த உதிரி பாகங்களை எல்லாம் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து 100% உள்நாட்டிலேயே தயாரித்ததுனால தான் இந்த 100ங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த பேரும் வச்சிருக்கிறாங்க, சுகியோ சூப்பர் ஜெட் 100. இந்த விமானத்தை தான் இந்தியாவுடைய HAL நிறுவனம், அதானது ஹிந்துஸ்தான் ஏர்கிராஃப்ட் லிமிடெட் நிறுவனத்துக்கு ரஷ்யா ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கிறது. மட்டுமில்லை, எல்லா உதவியும் ஆதரவும் கொடுத்துருக்கு இங்கே உற்பத்தி செய்கிறதுக்கு. இப்படி நம்ம நாட்டில் இது உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு எளிதாக காலதாமதமும் கால விரயமும் பண விரயமும் இல்லாமல் அந்த தொழில்நுட்பத்தை ஓரளவு சீக்கிரம் கற்றுக்கிட்டு அதில் நிறைய மெருக்கேற்றி கூடிய விரைவில் பெரிய பெரிய விமானங்கள் தயாரிக்கிற அளவுக்கு வளர முடியும். ஆனால் அதுக்கு பொறுமையும் காலதாமதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு இந்த நிறுவனம் போயிங் நிறுவனம், ஏர்பஸ் நிறுவனம் மாதிரி பெரிய அனுபவங்கள் ஒன்றும் இல்லாததுனால இந்த நிறுவனம் தயாரிக்கின்ற விமானங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100-105 பேர் பயணிக்கிற மாதிரி 2 இன்ஜின்கள் கொண்ட சின்ன விமானம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீண்ட தூர பயணத்திற்கும் பயன்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட உள்நாட்டிலேயும் பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் எல்லாம் பயணிக்க முடிகிற மாதிரி உள்ள விமானம் தான் தயாரிக்க முடியும். காலப்போக்கில் இந்தியாவால் இனி பெரிய விமானங்கள் தயாரிக்க முடியும். இந்திய விஞ்ஞானிகள் தங்களுடைய திறமையும் தொழில்நுட்ப திறனை எல்லாம் பயன்படுத்தி பெரிய பெரிய விமானங்களை தயாரிக்கிற அளவுக்கு என்ஜின்களையும் மெருக்கேற்றி அதன் வடிவமைப்புகளை எல்லாம் மெருக்கேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அளவில் தயாரிப்பாங்கங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ரஷ்யாவையும் இதை நம்புது. இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய ஆதரவையும் திறனையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் எதிர்காலத்தில் கூடிய சீக்கிரம் வளர முடியும்னு அவங்களும் நம்புறதுனால தான் இந்தியா கூட சேர்ந்து இந்தியாவுக்குள்ளேயே இதை தயாரிக்க முன்வந்து இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிக பொருட்செலவோ காலதாமதமோ இன்றி நமக்கு ஒரு அடிப்படை அறிவு கிடைச்சிருது, அடிப்படை உதவி கிடைச்சிருது. அதை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நம்ம செய்ய வேண்டிய பந்தலை எல்லாம் போட்டு அதை பெரிய அளவில் உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் இது முதற்படியாக அமையப்போகுது. அதனால் எதிர்காலத்தில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் நம்ம வந்து விமானம் தரமாட்டோனோ சேவை தரமாட்டோனோ நீங்கள் எங்கள்கிட்ட அடிபணிஞ்சு தான் ஆகணும்னோ மிரட்ட முடியாத ஒரு நிலைமையை நம்மளாலே உருவாக்க முடியும். எனவே விமான தயாரிப்பிலையும் நம்ம சுயசார்புடையவர்களாக மாறக்கூடும். ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், போர் விமானம் மாதிரி இல்லை பயணிகள் விமானம் தயாரிக்கிறதுங்கிறது வந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நிறைய எஃபிஷியன்சி வேணும். நிறைய சோதனை கட்டங்களை எல்லாம் நடத்தித்தான் அதில் பயன்படுத்துகிற என்ஜின்களானாலும் வடிவமைப்பானாலும் எல்லா விஷயங்களையும் பலகட்ட சோதனைகளை செய்து நிறைய பொருட்செலவெல்லாம் செஞ்சு தான் அதை உறுதிப்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த விமான தயாரிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது. அதனால தான் இந்தியா ஒரு பயணிகள் விமானம் தயாரிக்கிறதுன்னு சொல்லும்போதே அது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது என்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு செய்தியோடு நம்ம விரைவில் உங்களை சந்திக்கிறோம்.